ஹலோ பிரைஸ் லார்ட். மலை போல இந்த மனுஷனை நான் நம்பியிருந்தேன், ஆனால் இவங்க என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை மறந்துட்டாங்க. பர்வதங்கள் போல உறுதியாக இருந்தாங்க என்னோடய வாழ்க்கையில், ஆனால் இவங்களும் என்னை மறந்துட்டாங்க, என்னை கைவிட்டுட்டாங்க. எனக்கு உதவின்னு சொல்லும் போது யாருமே என் கூட இல்லை, நான் நம்பியிருந்தவங்களாம் என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில், மறக்கப்பட்ட தள்ளப்பட்ட நிலையில் நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கி உங்கள் மேலே மனது இருக்கிற ஆண்டவர் நம்மளோட பேசுகிற வார்த்தை என்னன்னு பார்ப்போமா? ஏசாயா 54 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். நம்ம மேலே மனதுருக்கமாக இருக்கிற ஒருத்தர் இருக்காருன்னா அது நம்முடைய தேவன் மாத்திரம்தான். மலை போன்ற மனிதர்களை நீங்கள் நம்பியிருக்கலாம், அப்படிப்பட்ட மலைகள் விலகி போகலாம். பர்வதங்களை போல் நீங்கள் ஒரு சில பேர் நம்பியிருக்கலாம், அவங்களும் நிலை மாறி போகலாம். ஆனால் அவருடைய கிருபை அது உங்களை விட்டு விலகவே விலகாது. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் நம்மளோட வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. எத்தனை உடைந்து போன சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்காரு. அந்த ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாருன்றதை நீங்கள் மறக்கலாமா? இல்லைல்ல. மனிதர்கள் நிலை பெயர்ந்துருவாங்க, அவங்க கைவிட்டுருவாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. காட், He is there with us. His grace is alone enough for us. அது நம்மளுக்கு போதும். அவருடைய கிருபைக்காக நீங்கள் எப்பயுமே நன்றி சொல்லுங்கள். எப்பயுமே ஆண்டவர் உங்கள் கூட இருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி உங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை அவர் வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Trust in God. God bless you.